ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நான் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரைனேஜ் வருதுங்க இந்த இடத்துல. அதுக்காக கீழே இருக்கிற புல் இதெல்லாம் செதுக்கி புல் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதான் இப்போ செஞ்சிட்ருக்கிற வேலை. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளாக நம்ம வீடியோ போகல. அதுக்கு உண்டான காரணம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது நம்மளோட பிரதர்ஸ் வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, என்ன ஆச்சு வீடியோ ரெகுலராக போடுறதில்ல, டெய்லி போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஃபுல் எஃபெக்ட் வந்துட்டு போட்டு உங்களுக்கு வந்துட்டு டெய்லி இல்லைனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கன்ஃபார்மாக வீடியோ வர மாதிரி நான் முயற்சி பண்ணி கன்ஃபார்மாக பண்ணுவேங்க. ஏன்னா ரொம்ப பாசமாக எல்லோரும் கேட்குறீங்க, என்னென்ன ஆச்சு, ஏன் இப்போ இன்னும் வீடியோ போடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கும்போது ஓப்பராக சொல்லப்போனால் கண் கலங்கி வச்சுங்க. ரொம்ப நன்றிங்க எல்லாரும் கேட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கரண்ட்டு மர போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வேரெல்லாம் பிடிங்கிட்டுருக்கோம். வந்துட்டு பார்த்து கவனமாக தான் பிடுங்கணும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், அப்படியே ஸ்லோவாக அப்படியே பட்டும் படாமல் அப்படியே வேர் மட்டும் பிடுங்குற மாதிரி இழுத்துட்ருக்கோம். எந்தளவுக்கு ஸ்பீடாக ஓட்டுறோமோ அந்தளவுக்கு நிதானம் வேணுங்க. எந்தெந்த இடத்துல ஸ்லோவாக ஓட்டணுமோ அந்த இடத்துல பார்த்து பக்குவமாக ஓட்டணும். பார்த்திங்கன்னா போஸ்ட் ஓரத்துல எல்லாம் ரொம்ப கவனம் தேவைங்க. இந்த ரோஜா செடி வந்துட்டு அவங்களுக்கு வேணும்னு சொல்லி சொன்னாங்க, அதனால் அதை பிடிங்கி கொடுத்துருவாங்க. எடுத்துங்க. இதான் அங்கே தான் இருக்குது. அந்த அம்மா கருவேப்பிலை செடி கேட்குறாங்க, எடுத்து கொடுத்துருவோம். தட்டி விட்டா முளைக்காது. மண்ணு பழைய மண்ணு கொஞ்சம் வேணும்.
இது பார்த்தீங்கன்னா தார் ரோடு இருக்குது. தார் ரோட்டில் வந்துட்டு எப்படி எடுக்கணும்னு பாருங்க. தார் ரோடு வந்துட்டு டேமேஜ் ஆகாத மாதிரி அப்படியே புல்லை மட்டும் செதுக்கிட்டு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு புல் செதுக்கிட்டு இருக்கோம்ல, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மட்டம் அடிக்கணும். அதாவது வாட்டர் லெவலுக்கு கொண்டு போகணும். அதாவது அங்கேருந்து ட்ரைனேஜ் தண்ணி வந்துட்டு அங்கேருந்து கடைசியில் ரோடு ஒன்று இருக்குது, ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு ட்ரைனேஜ் இருக்குது, அங்கே கொண்டு போகணும். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு புல்லை செதுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வாணி எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். அப்போ தான் புல் செதுக்காமல் இருந்தோம்னு வைங்க, அதை மட்டை அடிக்கும்போது பார்த்திங்கன்னா புல் மேலே கீழேயும் வரும். நாளைக்கு வந்துட்டு 1.5 மெட்டல் போடுவாங்க, 1.5 போட்டு அதுக்கு கலவை போட்டு எல்லாம் மெத்தி விடுவாங்க. அதுக்கு வந்துட்டு புல் இருக்கக்கூடாது. அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்துட்டு புல்லை செதுக்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா மட்டமாக அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து ஸ்லோப்பாக இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடு, அதை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீத்தை வந்துட்டு ஓப்பனில் வச்சுட்டு அப்படியே ஸ்டிக்கை மடக்கிட்டு ஸ்விங் பண்ணோம்னா அது பாட்டுக்கு புல் மட்டும் செதுக்கிட்டு வந்துடும், மண் அவ்வளோவா வராதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இன்னொரு சின்ன டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தார் ரோட்லலாம் வண்டியை முன்னாடி பின்னாடி அதான் பக்கெட் வழியாக நிறுத்துறதா இருந்தால் பக்கெட்டை வந்துட்டு க்ளோஸ் பண்ண மாதிரி அப்படியே ஸ்டிக்கி மூவ் ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு வண்டி மூவ் ஆகுங்க. டீத்து வந்துட்டு தார் ரோட்டில் படாதனால உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. ஓகேங்க, அவ்வளோதான். இங்கே க்ளீன் பண்ணுற வேலை முடிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி போக போகிறோம். பின்னாடி போய் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். அதாவது ட்ரைனேஜுக்கு உண்டான வாணி. பைக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணிருக்கிறாங்க பஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ்.
கொஞ்சம் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரேஜ் வந்துட்டு நோற்ற போகிறோம். ஏன்னா அந்த கார்னரில் இருக்கிறதுனால கேரேஜ் நிறுத்தி தான் ஆகணும். அது 2 சுவிட்சு மாடியும். செடி வேணா எடுத்துக்க. அப்படியே எடுத்துங்க. மரத்தை பிடிங்களா இல்லை? நீ வேண்டாம். அந்த மண்ணோட அப்படியே வைங்க, அப்பதான் வரும். ஊறி போயிருக்குதுங்க. எங்க ரோட்ல இருந்து எவ்வளவு தள்ளி எடுக்கிறது? சவுத்தோரமாவேவா? படி எடுக்கிறதா? சரி சரி.